நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்குறோம்னாங்க, சீன் நதியில நம்ம ஒரு போட்ல ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். இந்த இந்த நதியில ஃபுல்லா நம்ம சுத்தி பார்க்கலாம். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பாரிஸ்ல மைய பகுதியில இந்த நதி ஃபுல்லா ஓடுதுங்க. இந்த நதிய சுத்தி தான் ஃபுல்லா சுற்றுலா தலங்கள் ஃபுல்லா இதுல சுற்றுலா நம்ம என்னென்ன சுத்தி பார்க்க வேண்டிய முக்கியமான பிளேஸ் எல்லாம் இத சுத்தி தாங்க இருக்குது. இந்த ரிவர சுத்திங்க ஐஃபில் டவரு, நாட்ரடாம் சர்ச்சு, அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனு, மியூசியம் எல்லாமே இந்த ரிவர சுத்தி தாங்க இருக்கு. வெல்கம் டு அவர் சேனல் மதுரை கப்பல் இன் யுஎஸ்ஏ. இப்ப நம்ம இந்த போட்ல போய் ஃபுல்லா சுத்தி பார்க்கலாங்க. பாரிஸ் ஃபுல்லா சுத்தி பார்க்குற மாதிரி இருக்கும். இது உள்ள போய் டிராவல் பண்ணும்போது, இந்த போட்ல போகும்போது நெறைய பிரிட்ஜஸ் ஃபுல்லா கிராஸ் ஆகும். நெறைய பார்க்கலாம். அது இங்கேருந்து பார்க்கும்போது எல்லா பிளேஸும் நல்லா கிளியரா தெரியும். அவ்வளோ அழகா இருக்கும் ஃபுல்லா சரௌண்டிங் பூரா. அத நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. பிரிட்ஜுக்கு அடியில போறோம். எந்த பிரிட்ஜ் இது? ஈஃபில் டவர் பிரிட்ஜா? To starboard, you can see the French Ministry of Foreign Affairs, better known as the Quai d'Orsay. அப்படி பாருடா, தெரியுதா உனக்கு? இந்த பிரிட்ஜ் பாருங்க. பிரிட்ஜ் அப்படியே. அடியில போய் பாருங்க. அவுதா? சூப்பரா இருக்கு. இந்த பிரிட்ஜுக்கு அடியில போறேன். இந்த ஆர்ச் அழகா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? எல்லாம் வராங்க பாரு. கீழே வராங்க பாரு. இந்த சீன் ரிவரை வந்து கடப்பதற்குங்க நிறைய பிரிட்ஜஸ் கட்டி விட்டுருக்காங்க. இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போறதுக்கு. அதுல வந்து நிறைய பிரிட்ஜஸை நம்ம கிராஸ் பண்ணும்போது இந்த போட்ல நம்ம அண்டர் பிரிட்ஜஸ் நம்ம போகும்போது ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். It was restored in the 1980s and today houses a collection of 19th century art. A estribor, el Museo d'Orsay es la antigua estación del suroeste. Actualmente es un museo en el cual se exponen obras del siglo XIX. Il Museo d'Orsay è la vecchia stazione del sud-ovest. 后成为19世纪艺术馆。 문현의 요새 박물관. 예전엔 프랑스 남부로 기차가 출발하는 남소역이었습니다. 1980년대에 복구되어 현재 19세기의 작품들을 전시하는 미술관으로 사용됩니다. அதெல்லாம் ஒன்றும் ஓட்டல். இதோட என்ன வேணும்? நம்ம தான் டிரைவர். ஆமா, இங்க சைட்லயும் பாருங்க. அப்படியா? சைடுல பாரு. அதான் பாக்க சைடுல இருக்க மத்த பில்டிங் எல்லாமே சேர்த்து பாக்கணும். இங்க பாரு, சைடுல இருக்க பில்டிங் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க பாரு. ஆமா, சைடுல பெரிய கேலரியா ஏதோ குமுரோ கமோஜன்னா நமக்கு என்ன தெரியுது மீனிங்? இல்ல இங்கிலீஷ்ல சொல்றாங்க. இதுதான் இதுடா நம்ம லூரோஸ் பார்த்தோம்ல மியூசியம். இதான் மியூசியம். இப்போ நம்ம ஊர்ல வைகரை சுத்தி இருக்குல்ல, இது ஒரு ரிவர். இது இவ்வளவு பெரிய ரிவர் ஓடுது, நிறைய சுத்தி ஓடுது. ஆமா, அந்த ரிவரை சர்க்கிள் அந்த ரிவர் மேல இந்த போட்டு விட்டு அது சீனி இருக்குது. இதை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. நல்ல ஐடியா இல்ல இது? இதெல்லாம் மரம் தானே? எல்லாம் மரம். இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஒரு கோட்டை வருது. இந்த பாரு சைட்ல பாரு, இந்த பக்கம் இது பில்டிங் வருது. லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட்ல இல்ல, இல்ல லெஃப்ட்ல பாரு, பெருசா போட்டுருக்காங்க பாரு. லெஃப்ட்ல பாருமா. இதா இந்த பக்கமா? ஆமா, லெஃப்ட் பில்டிங் பாரு. அதோட கரெக்டா இதுல போனா அது தெரியும். இப்ப அடுத்த இதா? இது பூரா பிரிட்ஜஸ்மா. அந்த கடலுக்கு எதுக்கு அந்த இது பஸ் போறதா, இந்த கார் போறதா? கார் போறது. அந்த ஆத்து மேல அவ்வளவு பிரிட்ஜ் கட்டிருக்காங்க. இது ஆறு சுத்தி போகுது. இது பாரிஸ சுத்தி போகுது அந்த ஆறு. இந்த பிரிட்ஜ் நல்லா இருக்கு பாரு. To starboard, the போட்டோ எடுக்க வீடியோ எடுக்கிறோம்.
towers over its surroundings. A fine ஓகே example திரும்பிடலாம். ஆ நாங்கள் நேராக பார்க்கணும்ல அப்புறம். ஓகேயா நான் திரும்பிக்கவா? மேலே பிரிட்ஜை பாரு. Vemos el Instituto del Mundo Árabe, ejemplo de arquitectura moderna. A Tribordo, il quartiere San Vittore, la facoltà di Jussieu, l'Istituto del Mondo முன்னாடியே Árabe. எடுத்துட்டீங்கன்னா நாங்கள் நேராக வரும்போது பார்ப்போம். அதுக்கப்புறம் புரியல நீங்கள் போட்டோக்கா நாங்கள் என்ன நேராக பார்க்க முடியாம சரி போயிடுது. சரி பாரு. அப்போ சர்ச்சு பூரா பார்க்கல. சர்ச்சு பார்த்தேன், நீ தான் பார்த்தேன். எங்கே பார்த்தேன்? தெரியுதா? இந்த எவ்வளோ லென்த்து பாரு இந்த போட்டு. ஆ இந்த 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 பாரு, இந்த ஃப்ரெண்ட் இருக்கு பாரு. இங்கே வந்துருச்சு பாரு ஃப்ரெண்டு. ஆமாம் ஓகே. இதில் சைடில் இருக்கு பாரு. நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோமே, இதெல்லாம் பார்க்க இதே மாதிரி தான் இருக்கும். அந்த இதை பார்த்துக்கோ, நல்லா ரவுண்டையாக மேலே கூர்மையாக இருக்கு பாரு. ப்ரௌன் கலரில் இருக்கு பாரு. எங்க அந்த கோட்டை இதா? அதைத்தான் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எது பார்க்க போகிறோமா? இதே மாதிரி தான் நம்ம பார்க்குறதெல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். En la época de la Revolución Francesa, la sala de இப்போ உனக்கு தெரியுதா? இந்த அதில் சிம்பிள் பார்க்க பாரு, ரெட்டு எல்லோ போட்டிருக்கான் பாரு. இந்த பக்கம் வெள்ளை, அந்த பக்கம் சிகப்பு. அப்போ வெள்ளை வரைக்கும் போல சிவப்பு போகக்கூடாது. அந்த பக்கம் சிவப்பு போட்டு நோ என்ட்ரி போட்டான். சிவப்பு லைன் நோ என்ட்ரி. சிவப்பு போட்டு என்ன பண்ணும், இதில் போகலாம் அதில் போகலாம், மற்ற இதில் போக முடியாது போட்டு. எது இந்த எதில் போட்டிருக்காங்க? மேலே பிரிட்ஜ் மேலே போட்டிருக்கான் பாரு, சின்ன கொடுத்துருக்கான் பாரு. எல்லோ ஸ்கொயர் கொடுத்துருக்கான் பாரு. பிரிட்ஜ் மேலே பாரு, எல்லோ ஸ்கொயர். ரெண்டு பக்கம் ஒரு ஒயிட்டு ரெட்டு. அந்த பக்கம் வந்து கிராஸ் நோ என்ட்ரி. பெயிண்ட் மாதிரி அடிச்சிட்டாங்க. நாங்கள் உட்காந்து என்ன பாட்டு பாடுறீங்களா? இங்க எல்லாம் மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த கடற்கரையை ஒட்டி இப்பெல்லாம் எக்ஸசைஸ் பண்றாங்க, ஓடுறாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க. நாளைக்கு டைம் பாஸ் வர்றவங்க ஈவினிங்கு பீச்சுக்கு போற மாதிரி. இங்க இருக்கிற பீச்சு கிடையாது இல்லை, இதான் பீச்சு. சாயந்தரம் உட்காந்துட்டு அப்படியே பார்க் மாதிரி, பார்க் இருக்கு பாரு. சைடுல எல்லாம் பார்க் வச்சிருக்காங்க. பார்க்க உட்காந்து பீச் மாதிரியே இருக்கு அவங்களுக்கு. எக்ஸசைஸ் அங்க சைடுல பூரா வாக்கிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் ஓடுறவங்க போறது அது போறதெல்லாம் பார்த்து அந்த ஒரு போட்டு வருது பாரு. ஆமாதா, அங்க ஒரு போட்டு வருது பாரு. ஆமா, அது இது குட்டி போட்டு இல்ல, இது நீல போட்டு தான். ரொம்ப நீளம். நம்ம போற அதே கம்பெனி. நம்ம இதை மிஸ் பண்ணியிருந்தா இதுல தான் வந்திருப்போம். இப்ப இது போயிட்டு திருப்பி வரும்போது வரணுமா? ஆமா. At the end of the siege of Paris, நம்ம ஒரு 5 நிமிஷத்துல நம்ம மிஸ் ஆயிருக்கோம். 2 நிமிஷத்துல pavillon de 2 Flore மினிட்ஸ் நம்ம வந்து ஏறும்போது ஆமா எடுத்துட்டாங்க. வெயிட் பண்ணவே இல்லை நம்ம. இது ஒரு அவன்தான் இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துக்கோ. இதுல சொன்னாங்க லிபர்ட்டி ஸ்டாச்சு வரும்னாங்க. லிபர்ட்டி ஸ்டாச்சு கொடுத்தாங்க தெரியுமா? பிரான்ஸ் தான் கொடுத்தது அமெரிக்காவுக்கு லிபர்ட்டி ஸ்டாச்சு. அதோடைய மாடல் ஒன்று இங்கே இருக்குன்னாங்க. டின்னர் குரூஸ்லாம் ரொம்ப சாப்பிட காசு ஜாஸ்தி இருக்கும். அதில் அவங்க கொடுத்தது என்ன நம்ம திங்க போகிறோம்? நம்ம சாப்பிட முடியாது, வேஸ்ட் அது. ஆமாதா, எஃபில் டவர் வருதுடா. டர்ன் பண்ணிட்டோம். ஆமாம் விட்டுருங்க, நான் திரும்பி பார்க்கணும் லைவ்ல. இறங்கி ஓடி வராங்க எல்லாம் உங்களால தான். நீங்க போட்டோ எடுத்து ஷோ பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா அவன் எல்லாம் ஓடியாரான். ஃப்ரீயா அப்படி பார்க்க முடியாது உள்ள கண்ணாடியில. கண்ணாடி மேல உட்காந்து கூட இப்படி முன்னாடி நின்று பார்க்குற மாதிரி இருக்கு. பார்க்க முடியாது. ஓவர் வியூ பாப்பா இது. கேட்டா வந்து கூட என்ன நன்மைக்கு அதுதான் நினைச்சுக்கணும். பாசிட்டிவா எடுத்துக்கணும்னா அழகா இருக்குல்ல. நம்ம 2 பேரும் கூட அப்படியே எடுக்கலாமாப்பா? எடுக்கிறீங்களா? எது அப்படியே லைவ்ல நம்ம போறது எடுக்கலாமாப்பா? 2 பேரும் எடுங்க. உங்களை யாருன்னு எடுக்க சொல்ல நம்மளே எடுத்துக்கலாம். வாங்க எடுத்துக்கலாம். just after the bridge, the Star டர்ன் பண்ணு. கண்ணாடி 2 பக்கம் தேவைப்படுது. டர்ன் பண்ணு. Frente a ustedes, Lindo la porque ya estatua nepa. del soldado de infantería nos permite apreciar el nivel de las crecidas del Sena.
எந்த கேமரா தான் இருக்கு. Inmediatamente después vemos el Museo de Arte Moderno y su estatua realizada por Courbet en homenaje a los franceses libres. Di fronte a lui, il ponte della Via. இந்த அப்ப இது முடிஞ்சோன்னா இப்ப நின்றோம். நம்ம இங்கே தான் ஏறணும், ஞாபகம் இல்லையா? Named after the Battle of 19. வீடியோ எடுத்து ரிட்டர்ன் பண்ணு. À Babord, la tour Eiffel. Elle a été son nom vient de அவன் தான் ட்ரெயின் போகுது பாரு, மேலே ட்ரெயின் போகுது பாரு, 2 ட்ரெயின். The port of Miragé. It is named after the Battle of 1942 and the few free French of Kearney. El puente de Miragate Ah. toma su nombre de la batalla de 1942 y de los franceses libres. கீழே பாரு, ரோடு பிரிட்ஜ், மேலே வந்து இது Nel 1900. மெட்ரோ பிரிட்ஜ். L'origine del suo nome proviene da una battaglia del 1900. எடுத்துட்டேன். 1942년 비라피암 전투에서의 승리를 기리기 위하여 개칭되었습니다. 자연의 프롱드 샌널 지구입니다. 예전에 ஆ 공업지구였다가 பக்கம் இங்கே ஏறணும். 만화타운 எப்படி அவன் இப்போ இது ஒரு ட்ரெயின் வருது பாரு. நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம் ஏறுறது தெரியல. அது எல்லாம் ஏறினா தான் சொல்கிறேன், 4-5 பேர் வச்சு ஏற்ற மாட்டாங்க. புரியும் உனக்கு? இது வந்து டைம் கிடையாது. அவனுக்கு டிக்கெட் வந்து எப்போ வேணாலும் ஏறலாம். அதெல்லாம் இல்லை, ஒரு தடவை எப்போ வேணாலும் ஏறிக்கலாம். டைமிங் கிடையாது, இத்தனை மணி நேரம் டைம் கிடையாது. ஆமாம், இன்னைக்கு தேதி வந்து இன்னைக்கு தேதி காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே எப்போ வேணாலும் ஏறிக்கலாம். நல்லா இருந்துச்சு வெதர். நான் வரும்போது பார்க்கக்குள்ள மழை இருந்தா ஒன்றும் கூடாது. அதுக்குள்ள இப்படி வர ஆரம்பிச்சிருவா. எத்தனை பஸ் நிற்குது, மெட்ரோ பஸ் நிற்குது பிறகு வந்து இந்த மாதிரி நிற்கிது பிறகு வந்து இதை ரப்பர் அதில் போய் டச் பண்ணி நின்றோம். அது நேரம் இறங்கினோன்னா இந்த இடத்துல அதுக்குள்ளே நடந்து போகும். இந்த ரப்பரில் போய் டச் பண்ணி அது மேலே தான் அந்த பிடிச்சி மேலே நிற்கும். இந்த போட்ல போகும்போதுங்க நமக்கு எல்லா பிளேஸும் கவர் ஆயிருங்க. ஃபுல்லா சுத்தி காட்டுறாங்களா, உள்ள இருந்துட்டே நம்ம எல்லா இடமும் எங்கெங்க இருக்குதோ எல்லா இடமும் பார்த்துடலாம். இதுல என்ன, நாங்க லஞ்சுக்கு ஒரு போட்டு போகுது, டின்னருக்கு ஒரு போட்டு போகுது. அந்த டின்னர்ல கூட நிறைய பேர் அங்க டின்னர் சாப்பிட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வராங்க. அப்ப அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபுல்லா லைட்டு போட்டுட்டு அந்த நைட் வேலை அப்போ போகும்போது அதுவும் ஒரு வகையான ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது இப்போ பகல்ல ஒரு ஈவினிங் டைம் போகும்போது அந்த சன்செட்டு அதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு அனுபவங்க இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி எங்க மதுரை கப்பலின் USA சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூங்க. மற்றும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.